2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அரசியல் களத்தில் மாற்றங்களை தந்திருக்கிறது. 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சரிவுகளை தந்திருந்தாலும் அதிமுக என்ற கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் சற்று வேதனையை கூடுதலாக ஓங்கி நிற்கிறது. காரணம், அதிமுக 3வது இடத்திற்கு இந்த தேர்தல் முடிவில் தள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்த அதிமுக முதல் முறையாக தனது முக்கிய எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 1972 தொடங்கப்பட்ட அதிமுக 1977 தான் சந்தித்த முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்து அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அன்று முதல் 2021 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் இல்லை என்றால் பிரதான எதிர்க்கட்சி இடத்திலாவது அமர்ந்து அரியணையை அலங்கரித்திருக்கும். இதுதான் அதிமுகவின் வரலாறு. அப்படிப்பட்ட அதிமுகவின் வரலாற்றை திருப்பி பார்த்தால் அதன் பலம் எத்தகையது என்பது எல்லோருக்கும் புரியும். 1977 ஆண்டு மற்றும் 1980 ஆண்டு மற்றும் 1984 ஆண்டு என தொடர்ந்து 3 முறை ஆட்சி பீடத்தை பிடித்து அசைக்க முடியாத தமிழக அரசியல் களத்தில் ஒரு வரலாற்றை பதித்தது அதிமுக. அதேபோல் ஜெயலலிதா தலைமை பொறுப்புக்கு பொறுப்பேற்ற பிறகு 1991, 2001, 2011 மற்றும் 2016 என 4 முறை அதிமுக ஆட்சி கட்டில் அமர வைத்து அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. குறிப்பாக 2016 தனித்து போட்டி என்ற வியூகத்தில் 134 இடங்களை பிடித்து தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. 2021 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இழந்த போதிலும் அதிமுக தனித்து 66 இடங்களை வென்று ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக திகழ்ந்தது. அதற்கு முன்பு மிகப்பெரிய தோல்விகளாக 1996 அதிமுக 4 இடங்களில் மட்டுமும் வென்றது. அது இருமுனை போட்டி. எனவே வாக்கு சதவீதம் 21% என்றாலும் 2வது பெரிய சக்தியாகவே இருந்தது. ஆனால் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 தேர்தல் களத்தில் அதே 22% வாக்குகளை பெற்றிருந்தும் நடைபெற்ற மும்முனை போட்டிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது மிகவும் வேடிக்கையும் வியப்பையும் ஏற்படுத்துகின்ற பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அதிமுகவின் வலிமை வெறும் ஒரு மாநில கட்சியாக மட்டுமல்லாமல் மத்தியில் ஆளுகை செய்கிற தேசிய கட்சிகளுக்கு இணையாக தன்னுடைய வலிமையும் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் பலத்தையும் சட்டமன்றத்தில் தனது ஆளுமையும் இப்படியான ஆளுமைக்குரிய ஜெயலலிதாவால் அதிமுக என்ற பேரியக்கம் மத்தியில் 3வது பெரிய கட்சி என்பதான அந்தஸ்து வரிசையில் அலங்காரம் செய்து ஓங்கி நின்றது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியின் செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு பல்வேறு தொய்வுகளை சந்தித்து 10 தோல்வி பழனிசாமி என்பதான விமர்சனங்களோடு கூட தொடர்ந்து கூட்டணி அமைப்பதிலும் தொகுதி பங்கீடுகளிலும் ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டு வருவதிலும் கூடுதல் கவனம் எடுக்காமல் சிறப்பான எதிர்க்கட்சியாகவும் களப்பணியில் இல்லாமல் பல்வேறு பலவீனங்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பதில் பல்வேறு விதமான இழுபறி நிலைகளை வகுத்து கொண்டதன் விளைவாகவும் வலிமை வாய்ந்த ஒரு பேரியக்கம் தற்போது மிகப்பெரிய தொய்வை நோக்கி போய்விட்டது என்பதான குமுறல்களை கொட்டி தீர்க்கிறார்கள் அதிமுகவின் ஆரம்பகால தொண்டர்களும் தற்போதைய தொண்டர்களும்.